இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஏஐ இமேஜ் ப்ராசஸிங். இப்போ நம்ம எல்லாருமே ChatGPT, ஜெமினி, கிளாடு, பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய இமேஜஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். அந்த ஏஐ வந்து எப்படி அந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்டு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எந்தெந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் இமேஜ் ப்ராசஸிங்? இமேஜ் ப்ராசஸிங்கும் ஒரு சிம்பிளான டேர்ம் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்மளோட கம்ப்யூட்டர் விஷனும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து ஏற்கனவே நம்ம ஏஐ வந்து ஏற்கனவே நம்ம நிறையா டேட்டா செட் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டோர் பண்ணி அந்த ஏஐ வந்து ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அந்த ப்ராம்ப்ட் வந்து ரீட் பண்ணி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்க மாதிரி டேட்டா செட்டு அதோட கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நமக்கு ஒரு அவுட்புட் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. சப்போஸ் நான் இப்போ ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணி அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன்னா எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். இல்லை அதில் என்ன டெக்ஸ்ட் இருக்குது அந்த டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு இப்போ இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு அப்படியே கண்டென்ட் டெக்ஸ்ட்டாக தானே எனக்கு கொடுக்கும். ஸோ அந்த இமேஜை ரீட் பண்ணுது ஃபஸ்ட்டு ஏஐ வந்து. ஸோ இமேஜ்ன்றது என்ன, ஒரு நிறைய பிக்சல்ஸ் சேர்ந்தது தான் இமேஜ். ஒரு இமேஜில் வந்து உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ் இருக்கும். இப்போ பிக்சல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இமேஜோட கிளாரிட்டியும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இதே பிக்சல்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஜூம் பண்ண அந்த இமேஜ் வந்து உடையும். ஓகே, வாட் இஸ் ஏஐ இமேஜ் ப்ராசஸிங்? ஒய் ஏஐ இமேஜ் ப்ராசஸிங் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஃபஸ்ட்டு இந்த ஏஐ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த இமேஜ் ப்ராசஸிங் அக்ரிகல்ச்சர்ஸில் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து இப்போ நிறைய கிராப்ஸ் இருக்கும். அந்த கிராப்ஸில் வந்து எனக்கு டேமேஜான கிராப்ஸ் எதெல்லாம் இந்த கிராப்ஸ்லாம் மோசமாக இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சி அந்த கிராப்ஸ்லாம் நான் ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். அடுத்து ஹெல்த் கேரில் இப்போ நம்ம டெக்னாலஜி எந்தளவுக்கு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோன்னா டாக்டர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வேற ஒரு இடத்துல இந்த இமேஜ் ப்ராசஸிங் மூலிமா ஒரு ஆள் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது காரணம் வந்து இந்த ஏஐ இமேஜ் ப்ராசஸிங் தான். அடுத்து அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ டெஸ்லாலாம் அவங்க காரு டிரைவரே இல்லாமல் ஓட்டிகிட்டு போவோம், அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகுது. அடுத்து என்டர்டெயின்மெண்ட், நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஒரு ஹீரோ மாதிரி காட்டு, என்ன ஒரு ஹீரோயினாக காட்டு, அந்த மாதிரி நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அந்த ஏஐ இமேஜ் ப்ராசஸிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி இது வேலை செய்யுது, முதல் விஷயம் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்போவுமே ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதுக்கே ஏற்கனவே ப்ரீவியஸ் டேட்டா கலெக்ஷன்ஸ் இருக்கும். அது ஏற்கனவே நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து எப்படி லேர்ன் பண்ணணும்னா பிக்சல்ஸாக லேர்ன் பண்ணும். அதில் என்னென்ன எட்ஜஸ் இருக்குது, அதோட கலர் எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குன்னு லேர்ன் பண்ணிக்கும். அது வந்து நம்ம ஒரு டீப் லேர்னிங் அல்காரிதம் மாதிரி ட்ரெயின் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த இமேஜ்னால் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிடுறோம். அடுத்து அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ நான் ஒரு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஐக்கு வந்து ஒரு நாய்ஸி இமேஜ் கொடுத்துருவாங்க. அந்த நாய்ஸி இமேஜையும் கொடுத்துட்டு நம்ம ஒரு கிளியரான இமேஜ் கொடுத்துருவோம். இப்போ எனக்கு ஒரு கேட் ஃபோட்டோ நான் ஏஐ கொடுத்துருவேன். ஒரு நாய்ஸி இமேஜையும் கொடுத்துருவேன். அந்த நாய்ஸி இமேஜ்லேருந்து எனக்கு கேட் ஃபோட்டோவை கொண்டு வரணும்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த நாய்ஸி இமேஜை வந்து எப்படிலாம் அந்த பிக்சல்ஸை எப்படிலாம் மாற்றினா, அந்த சைஸை, ஷேப்பை, டெக்ஸ்சரை, கலரை எப்படிலாம் மாற்றினா எனக்கு ஒரு கேட்டோட இமேஜ் கிடைக்குமோ அது வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணப்படும். இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸை வச்சு அந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணிவிட்டு கடைசியாக டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் மாடலை வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கே அவங்க வந்து நிறையா டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. அவங்க இதில் யூஸ் பண்ணுறது கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்குன்ற ஒரு டீப் லேர்னிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இமேஜ் ப்ராசஸிங்காக அவங்க ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஒன் டைப் ஆஃப் அல்காரிதம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எட்ஜஸ்ஸு, ஷேப்பு, கலர் அதுதான் லேர்ன் பண்ணணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த சிஎன்எனில் வந்து அது இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணோட ஷேப்பு, காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸு, அந்த நுணுக்கமாக பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு பிக்சரோட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் இந்த சிஎன்என் வந்து லேர்ன் பண்ணிக்கும். லேர்ன் பண்ணி இந்த சிஎன்என் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த ஏஐ இமேஜ் ப்ராசஸிங் வந்து ஒர்க் ஆகுது. ட்ரைனிங் த ஏஐ மாடல் அதே தான் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த இமேஜஸ்லாம் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி வச்சிடும். ட்ரெயின் பண்ணி அதை வந்து இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் தரேன், எனக்கு கேட் ஃபோட்டோ வேணும்னா ஏற்கனவே கேட் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு ஏஐக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ஒரு கேட் ஃபோட்டோ தரான். ஸோ ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறேன், ஏற்கனவே கொடுத்த இன்புட்ஸ் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி தரான். இந்த மாதிரி எரர்ஸ் வந்துச்சுன்னா அவங்க திரும்பி இதை ட்ரெயின் பண்ணி எரர் வராமல் பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து இது. நான் ஜெமினி ஏஐயில் வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு
என்னோட ஏஐ வந்து இந்த ப்ராம்ப்டை ரீட் பண்ணும். என்னோட ஏஐ ப்ளஸ் கம்ப்யூட்டர் விஷன் ரெண்டும் சேர்ந்து ஏற்கனவே ஏஐ வந்து ட்ரெயின் ஆகிருக்கும் இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் கொடுத்து. அந்த ட்ரெயின் ஆன இமேஜ் நான் கொடுத்த ப்ராம்ப்டையும் கம்பேர் பண்ணி இப்போ நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.